ஒரு நார்மல் பர்சன் டெய்லியுமே வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாகணுமா? எல்லாருமே வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. யாருக்கு டெஃபிஷியண்ட்டாக இருக்கோ அவங்க எடுத்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சிம்டம்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் டேக் அ பிளட் டெஸ்ட். உங்களுடைய வைட்டமின் டி செக் பண்ணிக்கலாம், வைட்டமின் B12 செக் பண்ணிக்கலாம், ஒரு கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் எடுத்துக்கலாம், அயன், இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டெஃபிஷியண்ட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தால் போதும். ஏன் அப்படின்னா இந்த வைட்டமின் A, D, E, K அப்படின்னு பார்த்தோன்னா இது ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ். டெஃபிஷியண்ட்டாக இல்லாமல் நீங்கள் ஹை டோசஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா இது உங்கள் பாடிக்கு டாக்ஸிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வைட்டமின் D டெஃபிஷியண்ட்டாக இருந்திருப்பாங்க, டாக்டர் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, அவங்க சப்ளிமெண்ட் சொல்லியிருப்பாங்க. அந்த ப்ரிஸ்கிரைப்டு வீக்ஸ் தாண்டியும் அவங்க இல்லை எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா அது வைட்டமின் டாக்ஸிசிட்டி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹைப்பர் விட்டமினோசிஸ்ன்னு சொல்லுவோம். இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பீரியாடிக்கலாக இதை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சப்ளிமெண்ட் பண்ணால் இட் இஸ் மோர் தென் எனஃப்.